ஏன்னா ருத்ரமதேவி லான்ச் பண்ணோம் எங்கள் கடையில் தான். அனுஷ்கா வந்தாங்க. அவங்க வந்த உடனே எல்லாரும் மேலேயும் கீழேயும் விழுந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னே இன்னைக்காவது ஜாக்கெட்ல வந்தா, இன்னைக்கு ஃபுல் ஷூட்ல வந்தா, ஒருத்தர் கூட கண்டுக்கல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அனுஷ்கா எப்படி வந்தாங்க? அவங்க ரொம்ப கம்மியா போட்டு வந்திருப்பாங்க, நீங்க ஃபுல்லா எங்க கடையில் அந்த மாதிரி வரலைங்க. என்னன்னா ஐ எம் ஷோர் யூ வில் ஓகே சார் இஸ் நியூ டு தி இண்டஸ்ட்ரி. நான் எத்தனையோ ஆடியோ லான்ச் போயிருக்கேன். ஓகே எங்க போனா நான் சூர்யாவோட நடிச்சிருக்கேன், தனுஷோட நடிச்சிருக்கேன். ஆடியோ லான்ச்ல ஹீரோ வரும்போது எல்லாம் இருப்பாங்க. மொமெண்ட் ஹீரோயின் வந்தோடனே எல்லாம் விட்டு ஓடி போய் அவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து லைக் யூ ஆல் நோ தட். ஓகே ஐ எம் ஷோர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் will agree with it. So you knew, okay, I will say some tricks. There's a way. Okay, அனுஷ்கா விட்டு உங்களை எடுக்கணும்னா ஐ திங்க் நம்ம தனியா பேசலாம். Industry sitting here among us. A big thank you to all of you for graciously gracing this occasion. I would like to welcome my family, my friends and my friends from the media. When I say family, I mean everybody who's part of NAC and from today Max Studios as well. I started my journey in 2012, as you saw. My first challenge was our Tinagar store. I had to play the role of a project manager and I hated it every bit. I even remember telling my mom that I felt studying was much better, and this comes from someone who hates to study. But it was a challenging task and I hope I did justice to it. After that, I started a brand of jewelry just for kids and we named it Young Ones. Luckily for us, we made some heads turn. And after that, my thirst for technology had me venture into e-commerce and Stylory.com was born. But none of this would have been possible if not for my dad. He's been my biggest inspiration and my biggest fear. Fear, I say, because the amount of trust and confidence he has on me is scary. Every time I take an idea to him, he's not only encouraged me, but he's made it like insanely big, and then he pushes me over my limits. With Max Studios, as he says, when I took the idea to him, he immediately gave me a go-ahead without even a second thought, and that in turn made me have 1,000 thoughts about it. But I guess the amount of confidence he has on me is what makes me do what I can. But the urge to not let him down is what makes me do what I can and keeps me going. And finally, with Max Studios, we just want to do what we've been doing for 5 generations successfully now. We want to do the best of the quality for our clients, and this we intend to do with 2 things. 1, best of the technology, and 2, the best of the technicians. So sit back and enjoy what we have for you and have a wonderful evening. Thank you. அது ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அப்புறம் அப்படியே வந்து ஒரு கொண்டு போவோம், அது மாதிரி சுத்திட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே யோசிப்பேன், எல்லாமே ஒரு பில்டிங்ல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி வேலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். பட் அப்படி ஒண்ணு கிடைக்கவே இல்லை. சரி, என்னைக்காவது நம்ம சினிமால கொஞ்சம் பெரிய லைஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஒரு நாள் வந்து வினயன் சொல்லிட்டு மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் சொன்னார், இப்படி ஆரம்பன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு, why don't you talk to him அப்படின்னு சொன்னப்போ, அவர்கிட்ட பேசினப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க யோசிச்சோம். ஓகே, ஸ்டுடியோஸ் ஆர் ஜெனரலி பில்ட், ஓகே டெக்னாலஜி போடுறோம், இப்படி ஒரு ஃபெசிலிட்டி பண்றோம், எல்லாமே பண்ணலாம். பட் ஒரு கிளையண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஸ்டுடியோ பில்ட் பண்றதுங்கிறது இது வரைக்கும் இருக்காங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டுடியோஸ் ஃப்ரம் அ கிளையண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ஸ்டுடியோல என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் இந்த ஸ்டுடியோல இருக்கும். That is how NAC came into. She was a co-founder of the organization. Yeah, NAC ஒரு NAC பண்ணணும் அப்படின்ற மாதிரி from sound to visual, basically the complete finished product can
go from our studio. That is the speciality of this studio. Okay, so there's a small AV. Okay, can we take? Thank you. And next one, sir, please. Abhay, yeah. Planter, 1927, his son Nagala Anandam Chetty followed his father's footsteps and opened a small shop at Paris Corner. 1973, his son Sri N. Anjaneyar Chetty founded NEC Jewelers after working with his father for more than 2 decades. இயக்குனர்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்க நடிக்கும் பொழுது டேக் சரியில்லைன்னா டேக் 1, டேக் 2, டேக் 3 போயிட்டு இருக்கோம். ஆனா எங்க வாழ்க்கையில வந்து கட்டுன்னா எங்க கஸ்டமர் எழுந்து போயிடுவாங்க. அதனால வந்து வாழ்க்கை பூரா நடிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எப்படி நடிப்பு வரும்னா, எங்க முன்னாடி ஒரு கவுண்டர் வச்சு அதில் நிறைய நகையை வச்சு ஒரு 2 வாடிக்கையாளர் உட்கார வச்சா எங்க அப்பாவை விட சிறந்த நடிகர் யாருமே இருக்க முடியாது. அதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஆனா என் புள்ள வந்து நடிக்கிறத விட இந்த நடிகர்களோட தொடர்பு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போய் இன்னைக்கு மேக்ஸ் ஸ்டுடியோ முன்னாடி எப்பவுமே ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, நாம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சு அதை தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சா கண்டிப்பா வெற்றி உண்டாகுன்ட்டு. என்னை பொறுத்தவரையில அது என் வாழ்க்கையில உண்மையாயிருக்கு. ஏன்னா மயிலாப்பூர்ல கடையை தொடர்ந்து இந்த அளவுக்கு வளர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மயிலாப்பூர்ல 99% எங்க கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப படிச்சவங்க. அவங்கள சமாளிச்சா உலகத்துல யார வேணாலும் சமாளிக்கலாம். அங்கிருந்து ஆரம்பமாச்சு. நாங்க டி நகர், அடுத்தது ரொம்ப 10 வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன் 3 கடைங்க ஒரே நாள் நம்ம இனாகிரேட் பண்ணணும்ட்டு. என் புள்ள கூட நம்பல. நான் சொன்ன பண்ணி காட்டுறோன்னு. அதான் 2 வருஷத்துக்கு முன்ன பெரம்பூர், காஞ்சிபுரம், வேளச்சேரி ஒரே நாள்ல சாதிச்சோம். அதே மாதிரி 10 வருஷமா ஆன்லைன் தொழில் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், நம்ம வந்து நல்லா பண்ணணும் ஆன்லைன் பிசினஸ் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் புள்ள வந்து ஸ்டைலோரின் தனியா ஆரம்பிச்சாரு. இப்போ ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. He's going to be one of the top entrepreneurs of India for sure. He is already. I hope that goes to the next level with Max Studios. Thank you, Anand, for starting this. Also, so when I used to last year when I was in LA, we visited Paramount Studios, and அங்க இருக்கிற facilities வந்து எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் at the same time as an artist there's so much of options to explore within the studio. Like they have awesome gardens, they have awesome spaces to chill in, like lounges, which is very important for a creative person. Now in the Max Studios for 1 month முன்னாடி பார்த்தேன். I think it's on par with that, so kudos to the whole team who is good. சொல்ல வேண்டியல NSC, okay, on the 5th generation, okay, we know your business ethics, standards, everything. So my only question is, now you're புதுசா சினிமா தொழிலுக்கு வந்திருக்கீங்க. So my first question என்னன்னா, அக்ஷய திருதிக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தா அந்த படம் ஹிட் ஆகும் கேரண்டி தரீங்களா? கண்டிப்பாங்க. ஓகே, மை செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ லலிதா ஜுவல்லரி ஆட்லாம் வருது, அவரே நடிக்கிறாரு, அவர் சொல்றாரு எங்க கடைக்கு வாங்க, ரொம்ப குத்தி போடுங்க, பண்ணுங்க, எல்லாம் பண்ணிட்டு. இப்போ அவரோட ஆட் ஃபிலிம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தா எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாங்க. நான் பிட்டு எடுத்துக்கலாமா?
இல்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டப்பா. தேங்க்யூ.